நல்லார் நயந்த பொருளை அணித்துதன் புல்லார் புறப்பார் எனின். அதாவது நல்லவர்கள் விரும்பக்கூடிய பொருட்களை எல்லாம் கொடுத்துட்டு தீயவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆட்சி பண்ணால் அது ஒரு அநீதியான ஆட்சி, அது என்றைக்குமே நிலைக்காது அப்படின்னு நம்ம வள்ளுவன் சொல்லியிருக்காரு. வணக்கம் நண்பர்களே. 60 நாள் அரசியல் பழகு அப்படின்றதுல இன்றைக்கி அத்தியாயம் 10. இந்த ஜனநாயக நாட்டில் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஆவணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது மிகப்பெரிய லாயர்களும் வக்கீல்களும் இவங்க தான் படிக்கணும், நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நம்ம எதுக்கு அதை படிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு புரிதல் நம்ம எல்லாருக்குள்ளே இருக்குது. அதை மாற்றணும். அதாவது அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசம். இதை பற்றி நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும். நம்மளோட உரிமை எது, நம்ம எங்கே பேசணும், எப்படி பேசணும், நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்மளோட உரிமை எங்கெல்லாம் பறிக்கப்படுது, அதை நம்ம எப்படி மீட்கணும், இதுக்கான எல்லா விதமான அதிகாரமும் அந்த புத்தகத்தில் இருக்குது. அந்த அரசியல் அமைப்பை பற்றின ஒரு புரிதல் மக்களாகிய எல்லாருக்கும் இருக்கணும். அதுதான் ஒரு குடிமகனோட மிகப்பெரிய கடமை. இந்த உலகத்திலே மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் எதுன்னு கேட்டிங்கன்னா அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்ட இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் மட்டும்தான். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்தடுத்த காணொலிகளில் அரசியலை பற்றி தெளிவாக விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.